நமஸ்தே, வணக்கம், சலாம். வெல்கம் டு லக்கா கிக்கா. காதல்ல காத்திருப்பது ஒரு சுகம். அது மாதிரி இந்த லக்கா கிக்கா ஷோக்காக 5 நாள் காத்திருப்பது ஒரு சுகம் தானே. இன்னைக்கு நம்ம கூட விளையாட வந்திருக்காங்க இவனுக்கு தண்ணீல கண்டம் டீம். ஃபர்ஸ்ட் வரப்போற பார்ட்டிசிபென்ட் அந்த படத்தோட ஹீரோ தீபக். லெட்ஸ் வெல்கம் தீபக். நல்லது நினைச்சு நல்லது காட்டி சினிமா படத்து நல்லது இல்லன்னு நல்லது கெட்டது சொல்லுற தாரு தண்ணி கடிச்சா போத வெறியில் முறுக்கு மீச கால சரியா சிரிச்சு அழுது தாள தண்ணி தான் புண்ணுக்கு மருந்து தாங்க தாங்க பாடியில தண்ணி கடி பாடியில சென்னை சிட்டி பாடியில தண்ணி கடி பாடியில சென்னை சிட்டி எப்பவுமே வத்தாதுடா இந்த தண்ணிதா அட எல்லாருமே இருக்குறாங்க நம்மள நம்பிதா. Ladies and gentlemen, this is a subtraumatic sin. Didn't know nobody told you that angels and demons are made within. இந்த சாங் உங்க படத்தோட சாங் இல்ல? ஆமா மேடம், இட்ஸ் a mashup சாங். நாங்க வந்து ஒரு 3 டிஃபரண்ட் சாங் வந்து மேஷப் பண்ணி இதுல பண்ணிருக்கோம். ஓகே, ப்ரமோஷன்ஸ்க்காக. ஆமா, இதுல வந்து கானா பாலா பாடி இருக்காரு. அப்புறம் we have a famous rapper from UK. ஓ ஓகே, சொல்லுங்க இந்த படத்துல உங்களோட கேரக்டர் எந்த மாதிரி இருக்கும்? இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஊர்ல இருந்து வந்து சிட்டிக்கு வர ஒரு லோக்கல் கேபிள் டிவில இருக்கக்கூடிய ஒரு ஆங்கர். இங்க சென்னையில வந்து ஒரு பெரிய சேனல்ல வந்து பர்சீவ் பண்ணணும்னு சொல்லி வருவேன். வர இடத்துல எனக்கு சில பிரச்சனைகள் ஆகும். அது மூலமா கதை டிராவல் ஆகும். ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி. ஓவர் கம் நீங்க அத கதையா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். Thank you மேம். வாங்க. அடுத்த வரப்போற பார்ட்டிசிபென்ட் இவனுக்கு தண்ணில கண்டம் படத்தோட ஹீரோயின் நேஹா. லெட்ஸ் வெல்கம் நேஹா. டெரா பைட்டா காதல் இருக்கு நீயோ பிட்டு பிட்டா பைட்டு பண்ணா ஏறுங்க இருக்கு. டெரா பைட்டா காதல் இருக்கு நீயோ பிட்டு பிட்டா பைட்டு பண்ணா ஏறுங்க இருக்கு. இன்ஸ்டாகிராமத்துல பாட்டி பாடலாம், நாம வாழும் நிமிஷத்தெல்லாம் சுட்டு தள்ளலாம். நானும் நீ சேரும் போது தாறு மாறுதான். ஃபேஸ்புக்கில் பிச்சு கிடும் லைக் ஷேர் தான். Let's take a selfie pulla, give me a selfie pulla, give me a let's take a selfie pulla, give me a selfie pulla, give me a let's take a selfie pulla, selfie pulla, selfie pulla, selfie pulla. ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க. என்ன கேரக்டர் உங்களுக்கு இதுல? நார்மல் சென்னை பொண்ணு எப்படி இருப்போம் அதான். ரொம்ப பப்ளி பெப்பி அப்படியே ஒரு கேர்ள், ரொம்ப ஸ்மார்ட். பார்த்தா அப்படிதான் இருக்கீங்க. பப்ளி அண்ட் ஸ்மார்ட். தேங்க் யூ so much. ஓகே, இந்த லக்கா கிக்கா கேம் ஷோல லக்கு கிக்கு மாறி மாறி வரும். ஓகே, சோ இந்த படத்துல லக்கு நிறைய இருக்கா, கிக்கு நிறைய இருக்கா? கிக்கு நிறைய இருக்கு. ஆனா கிக்கு விட காமெடி தான் நிறைய இருக்கும். காமெடி தான் நிறைய ஆமா, இருக்கும். ஆமா. காமெடினா எல்லாருக்கும் சூப்பரா பிடிக்குமா? ஆமா ஆமா. சரி, என்ஜாய் பண்ணலாம் வாங்க. தேங்க் யூ so much. அடுத்த வரப்போற பார்ட்டிசிபென்ட் இந்த படத்தோட காமெடியன் சென்ராயன். லெட்ஸ் வெல்கம் சென்ராயன். ஹாய் சென்ராயன். வணக்கம்க்கா. என்ன ஒரே குதிச்சுட்டே வந்தீங்க? ஆமா, குதிச்சிட்டே வந்தேன். ஃபுல் எனர்ஜி லெவல்ஸோட. ஆமா ஆமா, எனக்கு டான்ஸ் ஆட தெரியாது, நல்லா குதிப்பேன். ஓகே, இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு பிடிச்ச காமெடியன் யாரு? நாகேஷ் சார், வடிவேல் சார். ஓ, சோ யார் மாதிரி நடிச்சிருக்கீங்க நீங்க இந்த படத்துல? இது வந்து சென்ட்ராயனா நடிச்சிருக்கேன்.
சென்ட்ராயிடா நடிச்சிருக்கீங்க. ஆமா. என்ன கேரக்டர்? மில்க் பாண்டி. மில்க் பாண்டி. என்ன பண்ணுவீங்க? ஹீரோ சாருக்கு ஃப்ரெண்டு. என்ன? அப்படியே என்னோட வாழ்க்கையில வந்து பல திருப்பங்கள் ஏற்படுது. அதுல ஒரு முக்கியமான காரணம் வந்து சென்றார். இவராலதான். இவரு குமுறல் சார் தான். இவர் என்ன பண்ணிட்டாரு அதுமா? அவர் வந்து என்ன வம்பல மாட்டி விடுறதானே வேலை அவருக்கு. இல்ல நான் செய்யல, அது டைரக்டர் சார் சொன்னாரு, நான் செஞ்சேன். ஆஹா. ஆமா. உங்களை பார்த்து வம்புல மாட்டி விடுற மாதிரி தான் தோணுது. அக்கா இல்லக்கா, அப்படிலாம் இல்லக்கா. அப்படி இல்ல நல்ல பையன். ரொம்ப நல்ல பையன். ஹீரோயின் எப்படி? நல்ல பொண்ணு. நல்ல பொண்ணு. ஹீரோ? சூப்பர். உங்க டைரக்டர்? ஐயோ தங்கம். ப்ரொடியூசர்? ஐயோ சூப்பரா சூப்பர். பாத்தீங்களா? சூப்பரான ஆளு. வாங்க. தேங்க்ஸ்க்கா. சூப்பரா என்ஜாய் பண்ணுங்க. ஓகேக்கா, சந்தோஷம். ஃபைனலா வரப்போற பார்ட்டிசிபென்ட் இந்த படத்தோட வில்லன் மோசஸ். லெட்ஸ் வெல்கம் மோசஸ். கொடியின் மேல தாண்டி குதிக்கும் மீன போல சிண்டி நாக்காயாரும் நான் அலங்கா நல்லூர் கால வைகை மண்ணு சொல்லு என் பேரை சொன்னா புழுதி பறக்கும் பாரு, புழுதி பறக்கும் பாரு, புழுதி பறக்கும் பாரு, புழுதி பறக்கும் பாரு. இதுக்கு மேல கஷ்டம் கொடுக்க மாட்டேன். தேங்க்ஸ். நான் வில்லனா ஒரு ஃபைட் இல்ல ஒரு ரேப்னா இன்ட்ரஸ்டிங்கா பண்ணுவாங்க. டான்ஸ்னா கொஞ்சம் கஷ்டம் தான். அதெல்லாம் பயங்கரம் கரெக்டா பண்ணுவாரு மேடம். ஓகே, இந்த படத்துல ரேப் சீன் மாதிரி ஏதாவது இருக்கா? இல்ல ரேப் சீன் மாதிரி கிடையாது. நான் வந்து ஏன்னா ஃபீலிங்கா சொல்றீங்க? ரொம்ப ஃபீலிங்கா சொல்றாரு பாருங்க. செயின் ரவி அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணிருக்கேன் இந்த படத்துல நான். ஓகே. இந்த படம் வந்து முழுக்க முழுக்க காமெடியான படம். அது என்னோட என்ட்ரி கொஞ்சம் வந்து சீரியஸா இருக்கும் இந்த படத்துல. ஓகே, இந்த படத்துல அவருக்கு என்ன பனிஷ்மென்ட் கொடுத்திருக்கீங்க? இல்ல படத்துல வந்து எனக்கும் ஹீரோக்கும் வந்து ஒரு ஃபைட் சீக்வென்ஸ் இருக்கு இதுல. ஓகே. ஆமா, நல்லா அது குத்துன்னு குத்துனீங்களா? அவரும் என்ன அடிச்சிருப்பாரு, நானும் அவர் அடிச்சிருப்பேன் அதுல. வாங்க. ஓகே, தேங்க்ஸ். ஓகே, நம்ம பார்ட்டிசிபென்ட் எல்லாம் வந்துட்டாங்க. அவங்க படத்தோட ப்ரமோஷன் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணுங்க அண்ட் எங்க ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணுங்க. நிச்சயமாக. Let's start first round. ரோஜா, the boss. இந்த ரவுண்ட்ல ஒவ்வொருத்தரையும் நான் ஒரு கேள்வி கேட்பேன். அந்த ஒரு கேள்விக்கு 5 பதில் சொல்லணும். 5 பதிலா? ஒரு பதிலுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன். 5 பதில் கரெக்டா இருந்தா 5000. சோ நிறைய லக் இருக்கிற ரவுண்ட். சரி. ஃபர்ஸ்ட் தீபக், உங்களுக்கான கேள்வி. என்னெல்லாம் செஞ்சு நம்ம வேலைக்கு நாமளே ஆப்பு வச்சுக்கிறோம்? சோ ஃபர்ஸ்ட் வந்து காலைல எழுந்துக்கிறது வந்து லேட்டா எழுந்தா ஆப்பு. லேட்டா எழுந்தாவா? சோ டைம் சென்ஸ் இருக்கணும்ங்கறீங்க. செகண்ட் ஒன். செகண்ட் வந்து அதிக பிரசித்தமா பேசினா ஆப்பு. கண்டிப்பா ஏதோ ஒன்னு வளரிட்டு மாட்டிப்போம். ஆமா. ரைட் ஆன்சர். சொதப்பாம கரெக்டான வேலை செய்யணும். சொதப்பாம. நாலாவது. அதுக்கப்புறம் வந்து எங்க படத்துல இருக்கிற மாதிரி டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி தண்ணியில கண்டா இருந்தா பிரச்சனை. எப்படி? தண்ணியில கண்டோம். தண்ணி அடிச்சிட்டு போய் சொல்லணும்னா வேலைக்கு. ஓ, இந்த தண்ணியா? தண்ணி போச்சுன்னா வேலை கட்டுறோம்ல. ஓகே, இந்த தண்ணியில பிரச்சனையா? ஓகே, ஃபைனல் ஒன். நமக்கு சுப்பீரியரா இருக்கிறவங்கள கலாச்சா பிரச்சனை. கண்டிப்பா. சூப்பர். இந்த படத்துக்கு உங்களை எப்படி செலக்ட் பண்ணாங்க டைரக்டர்? நீங்க தான் இந்த கேரக்டருக்கு கரெக்டா இருப்பீங்கன்னு. இப்போ என்ன ஒரு ஆங்கரா எல்லாரும் பாத்துருப்பாங்க டிவில. ஓகே. சோ ஆங்கர் பேஸ்டா ஒரு கதையிலயும் வருது அந்த ஹீரோ. சோ அதனால புதுசா ஒரு ஹீரோ புடிச்சு அவங்களுக்கு அதை ட்ரெயின் பண்ணி அதுல கொண்டு வரணும். சத்தியமா பண்ணவே முடியாது. ஏன்னா ஆங்கரிங் வந்து லைவ்லியா இருக்கணும், எனர்ஜெட்டிக்கா இருக்கணும். அது உங்களுக்கு ஆல்ரெடி அது பண்றதுனால ஈஸியா இருந்திருக்கும். ஆமா. சோ அதனால சூப்பர் செலக்ஷன். ஓகே நேஹா, ஓகே. இப்போ உங்களுக்கான கேள்வி. ஆஃப்டர் மேரேஜ் பெண்கள் மிஸ் பண்ண விஷயங்கள். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீடம். ஃப்ரீடம். டாப் ஆன்சர். செகண்ட் வந்து பேரண்ட்ஸோட லவ். அவர் கூட எப்பவுமே இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும்ல. ஓகே. அந்த ஒரு லவ்
கேரிங் ஃப்ரம் பேரண்ட்ஸ் அவர் கூட அது டெய்லி இருக்காது இல்லையா? இருக்காது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து இப்போ ஏதாவது டிசிஷன் எடுக்கணும்னா பார்ட்னர் கிட்ட கேட்கணும். எல்லாத்துக்கும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனா ஒரு இது இருக்கும். அப்பா கேட்கணும், அவங்க அம்மா கேட்கணும், சிஸ்டர் இந்த சிஸ்டர் கேட்கணும். நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். 3 ரைட்டா சொல்லிட்டீங்க, இது 2. ட்ரெஸ்ஸிங்ல ரொம்ப சேஞ்சஸ் பண்ண வேண்டி வரும். ஆனா நம்ம இஷ்டத்துக்கு ட்ரெஸ் போட முடியாது. ஆமா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து மெயினானது அவ்வளோதான். மோசஸ் சார் தூக்கம், ரெஸ்ட். சோ நல்லா வீட்லனா தூங்கும். அப்பா அம்மா எழுப்பினா கூட போமா 5 நிமிஷம் வெயிட் பண்ணுமா. அங்க அப்படி இல்ல, காலையில நம்ம தான் எந்திரிச்சு எல்லா வேலை செய்யணும். ஆமா. சோ தூக்கம் மிஸ் பண்ணுவோம். ஓகே சென்ட்ராயன் சொல்லுங்க. சரி பார்க்கலாம், தம்பிக்கு ஈஸியான கேள்வியா கஷ்டமான கேள்வியா? சினிமால ஹீரோயினா சான்ஸ்க்காக போறவங்க என்ன மாதிரி கேர் எடுப்பாங்க? நல்ல வேலைக்கு நல்ல ஜூஸா குடிப்பாங்க. எதுக்கு? ஆமா, அதான் உடம்பு வந்து ஸ்லிம் ஆக்குறதுக்கு, கலர் ஏத்துறதுக்கு. ஓ கலர், அப்ப நீங்களும் குடிக்கலாமே. நான் ஹீரோ காமெடியா? ஐயோ, நல்லா ஜூஸ் சாப்பிடுவாங்க. ரைட் ஆன்சர். அடுத்து வேலைக்கு வந்து டைட் கண்ட்ரோல். ஓகே, டைட்டிங், ஃபுட் டைட்டிங். அப்போ செய்யணும், இப்போ தேவையில்லை. அதாவது வந்து ஹார்ட் ஒர்க் நடிச்சு பார்க்கற. கண்ணாடி முன்னாடி வந்து நடிச்சு பார்ப்பாங்க, செல்போன் முன்னாடி வந்து நடிச்சு காமிப்பாங்க. டிஃபரெண்ட் மாடுலேஷன், எக்ஸ்பிரஷன், ஆக்டிங் எல்லாம் பார்க்கறாங்க. ரிஹர்சல் பண்ணு. அதுக்கப்புறம் வந்து டைமிங். ஆமா, இப்ப இருக்கிற ஆர்டிஸ்ட் நம்ம 7 மணிக்கு பஞ்சுவாலிட்டி ஃபாலோ பண்ணுவாங்க. பஞ்சுவாலிட்டி ஃபாலோ பண்ணுவாங்க. யாருக்குமே இல்லையா பஞ்சுவாலிட்டி? இல்லையா? வேலைக்கு நல்லா தூங்குவாங்க. வேலைக்கு நல்லா தூங்குவாங்க, கிளாமர் ஏத்துக்கிறது. ஆமா, அதுவும் டாப் 5ல இல்லப்பா. தீபக். ஓகே, அவங்க நல்லா க்ரூம் பண்ணிட்டு they'll be updated with their portfolios and other stuff. கண்டிப்பா. ஏன்னா எப்போ நம்ம பழைய போட்டோஸ் வச்சிட்டே இருந்தானா திடீர்னு நம்ம பார்க்கும்போது அந்த டிஃபரன்ஸ் தெரியும். சோ அப்டேட் ஆயிட்டே இருக்கும் நம்மளோட போட்டோகிராஃப்ஸ் அதெல்லாம். சூப்பர். நானு ஜிம்முக்கு போறாங்க. ஜிம்முக்கு போறாங்க. அதான் சொல்றீங்க, ஃபிட்னஸ். வெரி குட். ஓகே சென்ட்ராயன், நீங்க பண்ணா சீன்லவே உனக்கு பிடிச்ச ஒரு சீன் சொல்றீங்களா? அத நான் மூடர் கூட டயலாக் சொல்றேன். நான் நடிச்ச படம். சொல்லுங்க. தமிழ் தெரியாத இங்கிலீஷ்காரங்கிட்ட தமிழ்ல பேசக்கூடாது தெரிஞ்ச உனக்கு, இங்கிலீஷ் தெரியாத பச்சை தமிழங்கிட்ட தமிழ்ல பேசக்கூடாதுன்னு ஏன்டா தெரியாம போச்சு? வாவ். ஆமா. ஓகே மோசஸ், உங்களுக்கான கேள்வி பார்க்கலாம். திருமணம் ஆனதுக்கு அப்புறம் எந்த சூழ்நிலையில வேறோட பொண்ணு கூட பழக ஆரம்பிப்பாங்க? வீட்ல அடிக்கடி சண்டை வர்றதுனால. வீட்ல அடிக்கடி சண்டை வந்தா பிரச்சனை. சண்டை போடாதீங்க பெண்களே. செகண்ட் ஒன், குழந்தை இல்ல அப்படின்னா வந்து குழந்தை இல்லைன்னா. ஓகே. அப்புறம் வந்து அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அந்த ஆணுக்கு வந்து அந்த பெண் கிட்ட ஒரு அழகோ எதுவோ இல்லைன்னா வேற ஒருத்தங்களை தேடி போவாங்க. நிறைய பேருக்கு இதுதான் பிரச்சனை. எல்லா படத்தை பார்த்து ஹீரோயின் மாதிரி பொண்டாட்டி இருக்கணும்னா எப்படி இருக்கும்? பொண்டாட்டி மாதிரி தான் இருக்கும், ஹீரோயின் மாதிரி தான் இருக்கும். லிங்க் பண்ண கூடாது எப்பவுமே. இன்லாஸ் ப்ராப்ளம் இருந்ததுனாலும் வந்து வீட்ல டார்ச்சர் அதிகமாகி அவங்க வெளியில போயிடும். இன்லாஸ், மாமியார் மருமகள் சண்டை தானே. அவங்க சண்டை போட்டாலும் இல்ல நாத்தனார் வைஃப் சண்டை போட்டாலும் வீட்ல ஹஸ்பண்டுக்கு தானே டார்ச்சர். அடிக்கடி வெளியூர் போக வேண்டிய வந்ததுன்னா வந்து அவர் வெளியில வேற ஏதாவது செகண்ட் சேனல் ஓபன் பண்ண வாய்ப்புகள். அடிக்கடி ஆம்பளை வெளியூருக்கு வேலை இருக்குன்னு போனா டவுட் படுங்க, கரெக்ட் பண்ணிக்கோங்க. மை காட், சூப்பர். யார் அக்கவுண்ட்ல எவ்வளவு லக் இருக்குன்னு பார்க்கலாம். தீபக் 6000, நேஹா 4000, சென்ட்ராயன் 4000, 6000. ஹலோ, அது 2000 ரூபாய் எந்து and Moses 6000. So அடுத்த ரவுண்ட் எலிமினேஷன், கேர்ஃபுல்லா விளையாடணும். Let's start second round. All in all, அழகு ராஜா. ராஜா நான் ராக்கெட் ராஜா. So
சோ அந்த அழகு ராஜாவை கூப்பிடலாமா? Okay. கூப்பிடுங்க கூப்பிடுங்க. அழகு அழகு, லெட்ஸ் வெல்கம் அழகு ராஜா. Eat Junge. King Khan. Yo honey singer. मुझको को थोड़ा राउंड घुमा के अन्ना के जैसा चश्मा लगा के कोकोनट में लस्सी मिला के आ जाओ सारे मूड बना के मुझको को थोड़ा राउंड घुमा के अन्ना के जैसा चश्मा लगा के कोकोनट में लस्सी मिला के आ जाओ सारे मूड बना के और रजनी फैंस डोंट मिस द चांस और रजनी फैंस डोंट मिस द ஹலோ 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 யார் நீங்க? ரோஜா அம்மா தானே? ஆமா. என் மீனா அம்மாவை தேடி வந்திருக்கேன் நான். என் மீனா அம்மா இங்கே இருக்கிற மாதிரி இதுதான் என் மீனா அம்மா. மேரா நாம் ராம். ராம் சென்னை எக்ஸ்பிரஸ்லாம் மீனா அம்மாவை தேடி வந்திருக்கேன். நீ என்ன மீனா அம்மா இல்லை என் மீனா அம்மா மாதிரியா இருக்கு. மீனாமா மாதிரி இருக்குதா? ஆமா மீனா அம்மா மாதிரி மீனா இருக்குது. அம்மா மாதிரி இருக்குதா இல்ல மீனா மாதிரி? மீனு 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 மாதிரி. மீனுவா? மீனுலாம் கிடையாது. இது நேஹா. நேகவா? ஆமா. ஓ இங்கே தான் நான் எங்கேயோ மிஸ் பண்ணேன். எங்க மிஸ் பண்ண? அப்படியும் போகிறதுக்குள்ள கண்டுபிடிச்சிடுறேன். ஓகே ரோஜாம்மா ரோஜாம்மா என் மீனா அம்மாவை பார்த்தீங்களா? பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. நீ தண்டா எடுத்துன்னு போன அப்படி கத்தி தான் வச்சுட்டு எல்லா டயரையும் பஞ்சராக்கிட்டு போன. யாரு எங்கேருந்து வர? நீ எங்கேருந்து வர தம்பி சொல்லு. நான் பாம்பேல இருந்து சென்னை எக்ஸ்பிரஸ்ல இருந்து வரேன். சென்னை எக்ஸ்பிரஸ்ல யார்? அதுல தான் நானும் வந்தேன். யாரை தேடிட்டு வந்த சொல்லு. நான் ராம தேடிட்டு வந்தேன். அது நீ தண்டா. எந்த ராமு? அவனுக்கு அக்கா நீ தண்டா எடுத்துன்னு போன. அக்காவை நான் தூக்கிட்டு வந்தேனா? இவர் ஷாருக் கானா? ஆமா Okay, உங்க அக்கா யார் இது? இதான் என் அக்கா அக்கா. ஓகே. அங்க பாருங்க அவங்களா இருக்கா? இதனை Eat Junge. இது தீபிகா பதுக்கோன் இல்ல, தீபிகா புதுக்கோன். புதுசா வந்துருக்காங்க. உங்களுக்கு கிடையாதுக்கா. உங்களுக்கு கிடையாது. அப்ப எங்க ஒளிச்சு வச்சிருக்க கேளு. எங்க ஒழிச்சு வச்சிருக்க என் அக்கா? அவரே நான் கிடையாதுடா. நாலு குத்து குத்து நான் இல்ல. நீ தண்டா. டேய். நான் இல்லடா. உங்க அக்காவை கூட்டு வந்துடுறேன். நான் அப்புறம் கண்டுபிடிச்சு தரேன். என்ன ஓகே. இப்ப வந்து தம்பியை கூல் பண்றதுக்காக ஒரு சாங் போட்டு விடுறேன். नाइट कलर में आया मैं तो मुझको रोकेगा कौन और गाय को मेरा मूड நான் ஈஸியா சொல்ல வர மாட்டேன். சரி வா போலாம். போலாமா? வா. வா, என்ன கணக்கறாவா? ஓகே. இப்படி உட்காந்து. இங்கே மட்டும். சரி இந்த கேம் முடியட்டும். அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து தேடலாம். ஓகே. ஓகே. சோ இவர்தான் எங்க அழகு ராஜா. இவரை நீங்க இம்ப்ரெஸ் பண்ணணும். மனசாட்சி தொட்டு சொல்லுங்க மேடம், அவரை நான் இம்ப்ரெஸ் பண்ணணுமா? சில டைம் அப்படிதான் இருக்கும். ஆனா ஒண்ணும் பண்ண முடியாது. வாங்க. கண்டிப்பா இம்ப்ரெஸ் பண்ணணும். யா. என்ன பண்றீங்க? டான்ஸ் பாட்டு பாடுறீங்க? இல்ல மேடம், நான் அந்த டான்ஸை பார்த்ததுல இருந்து நான் வந்து இனிமேல் டான்ஸ் ஆட கூடாது முடிவு எடுத்துட்டேன். அதனால பாட்டு பாடிடுறேன். ஓகே. பாட்டு. அதாவது எங்க படத்துல வந்து லவ் வந்தன்ற ஒரு ஃபேமஸான சாங் இப்போ நல்லா வைரல் ஆயிட்டு இருக்கு. அந்த சாங் தான் ட்ரை பண்றேன். தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. முடிஞ்சா நீங்களும் ஜாயின் பண்ணுங்க கோரஸ்ல அப்படியே. யா 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 யா. லவ் வந்தா எல்லாருமே ஆகுறாங்க லூசா, அட பாறாங்கல்ல போலி இருந்தும் பறக்குறாங்க தூசா. லவ் வந்தாலே பச்சை தண்ணி தண்ணி மோராகும், கப்பட்டி கூட மபு ஏத்தும் பீராகும். லவ் வந்தாலே ஷேர் ஆட்டோ ஆடி காராகும், குவம் காவாவும் சொக்கும் சிங்கப்பூராகும். லவ் வந்தா எல்லாருமே ஆகுறாங்க லூசா,
அட பாறாங்கல்ல போலி இருந்தும் பறக்குறாங்க தூசா. சூப்பர். லவ் வந்தாலும் எல்லாம் லூஸ் ஆயிடுவாங்க. கண்டிப்பா மேடம். எங்கேயோ பாப்பாங்க, சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க, ஒரு டிஃபரெண்டா இருக்கு. அப்படியே பார்ப்போம். அந்த மாதிரி வரிகள் தான் இந்த பாட்டுல இருக்கு. சோ இந்த பொண்ணு பார்த்த உடனே நீங்க அப்படி ஆயிட்டீங்களா? ஆமா, அந்த பொண்ணை பார்த்து அந்த மாதிரி ஃபீல் ஆகி தான் அந்த பாட்டே வந்து படத்துல மட்டும்தான் மேடம். ஓகே, உங்களுக்கு தெரியாதா? சோ அந்த படத்துல இவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக இவங்களை இம்ப்ரெஸ் பண்றது அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா மாண்டேஜஸா நாங்க என்னென்னலாம் இம்ப்ரெஸ் பண்ணுவோம் ட்ரை பண்ணுவோம் அது எல்லாமே பண்ணிருப்பேன். ஓகே, இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்களா? அது அவங்கள தான் கேட்கணும். இம்ப்ரெஸ் ஆயிட்டீங்களா? ஆயிட்டேன். ஓகே, நார்மலா இப்போ வந்து நிறைய பப்ளிசிட்டி தேவைப்படுது. ஒரு மூவி ரிலீஸ் ஆகணும், ரீச் ஆகணும் ஜனங்களுக்குன்னு. ஸோ நீங்க எல்லாம் நியூ ஃபேஸ் ஆல்மோஸ்ட். ஸோ எப்படி ரீச் பண்றீங்க ஜனங்களுக்கு இந்த படத்தை? இன்னைக்கு இருக்க காம்படிஷன்ல வந்து கொஞ்சம் தனியா ஸ்டாண்ட் அவுட்டா நிக்கணும்னா வந்து ஏதோ வித்தியாசம் பண்ணணும் அப்படின்றத பிளான் பண்ணி என்ன பண்ணோம், வழக்கமா வந்து படத்துக்கு வந்து படம் முடிஞ்ச உடனே அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அந்த டீசர்னு சொல்லி வெளியே விடுவாங்க. ட்ரைலருக்கு முன்னாடி டீசர் விடுறாங்களா, அந்த டீசரே நாங்க வந்து மாத்திட்டு ஃபர்ஸ்ட் கட்டிங் அப்படின்னு சொல்லி தான் நாங்க வந்து அதை வெளியிட்டோம். சோ கட்டிங்னா எல்லாருக்கும் பிடிக்கும். சீக்கிரமா ரீச் ஆகும். தண்ணில கண்டோம் கட்டிங் ஒண்ணே எல்லாருக்கும் தாட் அப்படி போகும். பட் இருந்தாலும் எடிட்டிங்ல வந்து ஒரு படம் முடிஞ்ச அப்புறம் ஃபர்ஸ்ட் கட்டிங் பண்றதே வந்து டீசர் தான் கட் பண்ணி கொடுப்பாங்க. சோ அதுதான் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் கட்டிங் மாத்திட்டோம். சோ அது வந்து இன்னைக்கு பரவாயில்ல எல்லாராலையும் பேசப்பட்டது. அண்ட் அந்த நாங்க போட்ட ஃபர்ஸ்ட் கட்டிங்கே பாத்தீங்கன்னா யூடியூப்ல நல்ல ரீச் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1,60,000 பேர் அன்னைக்கு அந்த தேர்ட் டேலே பாத்துட்டாங்க. இன்னைக்கு வந்து லட்சக்கணக்கான பேர் அதை வந்து வியூ பண்ணிட்டாங்க. ஸோ இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் 3 டேஸ்ல கிடைச்ச ஒரு இம்பாக்ட் இருக்கு பாத்தீங்களா, அட் வாஸ் ஃபினாமினல். யாருமே எதிர்பார்க்காது. ஸோ அதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ஒரு படத்துக்கு கூட அதே மாதிரி நிறைய பேர் பாப்பி உங்களை எல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. லக் கொடுப்பாரு, வாங்கிட்டு வாங்க. தம்பி குத்தலாமாப்பா? கோழி விட்டுங்க. சிலருக்கு தண்ணியில கண்டோம், எனக்கு சுடு தண்ணியில கண்டோம். ஜீரோ 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 ஜீரோ. அவ்வளவுதானே? 5,000. அடுத்ததாக நேஹா, வாங்க. டைட்டில் பார்த்தா இவனுக்கு தண்ணில கண்டம். இந்த தண்ணிலவா இந்த தண்ணிலவா இந்த தண்ணிலவா இந்த தண்ணிலதான். ஆமா. யாருக்கு அந்த கண்டம்? மேடம் நீங்க கதையை கேட்றீங்க போல இருக்கு. ஹீரோக்கா வில்லன்கா? ஐயோ, ஹீரோக்கு தான் கண்டோம், இவருக்கு தான் கண்டோம். அது பொதுவாவே வந்து எல்லாருக்குமே தண்ணியில தான் கண்டோம். ஓகே. சோ அது வந்து இந்த என்ன மாதிரி கண்டோம் அப்படின்றத இந்த படத்துல காமெடியா சொல்லியிருக்கோம். நான் ஒன்னொன்னு வாங்கிடுவேன் பாத்தீங்களா? சோ என்ன பண்ண போறீங்க? டான்ஸ் பண்ணலாம். டான்ஸ் பண்ணலாம். ஓகே. தமிழ் தெரியாதா? ஹிந்தில 1 செகண்டா. चांद को घूंघट के नीचे छुपा के लाई तेरे लिए दुनिया से नजरें चुरा के। पीछे कुआं आगे मेरे खाई, तू ही बता जाऊं मैं कहाँ, मुझको दुआ किसकी लगी भाई, आके बता रहा हूँ जो यहाँ। इल्ले फिकर आजा इधर, बीट पे लगा ले तू ठुमका। 1 2 3 4 get on the dance floor। 1 2 3 4 get on the dance floor। உங்க அக்காவை நான் அப்புறமா கண்டுபிடிச்சு தரேன். எங்க தொலைச்சான்னு தெரியல உங்க அக்காவை. வாங்க வாங்க நேகா. நைஸ் நைஸ். நல்லா கொடுங்க. ஓகே. நிமித்தி எடுத்துட்டீங்க நேகா.
இனிமேல் பிரச்சனை எல்லாம் சுவாகா. Zero. 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 8,000. Thank you. வெல்கம் வெல்கம். Congrats. Thank you, sir. அக்கா அக்கா இந்த ராமண்ணா இந்த அக்கா கூட சுத்துறாங்களே அப்ப ஏன் அக்கா நிலைமை என்னது? உங்க அக்கா நிலைமை ஒன்னும் ஆகாது. நம்ம எல்லாம் தேடி கண்டுபிடிச்சிடலாம். கூக்காரு வாங்க. ஓகே தேங்க்யூ. ஓகே சென்ராயன் வாங்க. இப்ப என்ன பண்ண போற? ஏதோ டான்ஸ் போடுங்க, ஏதோ டான்ஸ் போதா பாட்டு. மியூசிக். ஆமா சார். கேப் மாதிரி. ஆமா சார். தண்டச்சோர். ஆமா சார். எவ்வளவு திட்டாலும் சொல்ல வராது உனக்கு மானம் கெட்டவனே. என் பேரு சென்றாய். எனக்கு பொண்ணு வாசியே இல்லை. ஏன்னு தெரியாது. உண்மை சொன்னா எனக்கு எதுவுமே தெரியாது. படிக்க தெரியாது, எழுத தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆண்டவன் படிச்சான்னு சொல்றாங்க. அழகே எனக்கு தெரியாது, ஏன்னு தெரியாது. என்ன பாரு ப்ரூஸ்லி பாடு என் ஸ்டைல ரசிக்கும் ஃபிகர் ரெக்கார்டு நீ வந்தா வாடி வரடி பாடு வாடியா வாடியா பாடியா பாடு ஐ டோன்ட் நோ. வை டோன்ட் நோ. தெரியாது தெரியாது. இவனுக்கு எதுவுமே தெரியாது. Sunshine is the executive one. Basically, he's the executive one. நான் ஃபீல மாட்டேன் மாதிரி நாவல் கிடையாது. கிராண்ட் மதரோட அஸ்தி தொட்டுக்கு எல்லா ஆசீர்வாதம் அவங்க கொடுப்பாங்க. ஓகேவா? சென்றாயா சென்றாயா அதெல்லாம் நீ எடுக்கூடாது. புரியுதா? நானே கொடுக்குறேன். அவசரப்படாத. வா. மூடனாவே இருக்கீங்க. மூட நடிச்சனால அதான் மூடனா இருக்கேன். ஆமா. ஓகே. சென்றாயா கட்டிங் கடிக்க சென்றாயா நீ கவலை எல்லாம் வென்றாயா? இப்ப பாரு உனக்கு காத்துட்டு கிடக்கு. போ அவனை மார்க்கு கணக்கு கம்மியா இருந்தாலும் வச்சுக்க. அது வந்து உனக்கு என்ன எழுதிருக்கோ அது கிடையாது. கிடைக்கும். நீ அங்கே பிக்ஸ் பண்ணிட்டு அதான் நாட்டு ஓடு. சோ நேஹாக்கு சைட் அடிக்கிறதுக்காக அவரை வம்புல மாட்டி விட்டீங்களா? இவனுக்கு தண்ணில கண்டம் இருக்குங்கிற படத்துல இல்ல ஆக்சுவலா வந்து என் ஆளை வந்து ரூட் விட்டு இருப்பாரு. ஓகே. எனக்கு ஒரு ஜோடி இருக்கு படத்துல. என்ன பேரு? என்ன பேருங்க? பேர் கூட தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. ரோஸ். அது நான் ரூட்ல விட மாட்டேன். அவர் தான் கஷ்டப்பட்டு கரெக்ட் பண்ணுவார். இல்ல எதுக்கு சொன்னா உங்க பேர் அவங்க பேரா அதனால சொல்ல முடியல. கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. மரியாதை. ஓகே. அதான் இங்கிலீஷ்ல டீசலா சொல்லிட்டோம்ல. ரோஸ். ஓகே. 0 0 0 5,000. ஓகே, இப்போ ஃபைனலா நம்ம மோசஸ் சார் வர போறார். கேள்வி பதில்ல சூப்பரா சொல்லிட்டீங்க. இப்போ இவரு சூப்பரா இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா லக்கா வந்துடும். கன்னித்தீவு பொன்னா கட்டெரும்பு கண்ணா கட்டு மர துடுப்ப போல கிடுப்ப ஆட்டுறா இவ கல்லுப்பான உதட்ட காட்டி கடுப்பு ஏத்துறா. கன்னித்தீவு பொன்னா கட்டெரும்பு கண்ணா கட்டு மர துடுப்ப போல கிடுப்ப ஆட்டுறா இவ கல்லுப்பான உதட்ட காட்டி கடுப்பு ஏத்துறா. மச்சாப்பு போல சிரிச்சிட்டு போனா கித்தாப்பு எல்லாம் மிச்சிட்டு போனா இந்த
இந்த வப்பாட்டிய பார்த்து என் பொண்டாட்டிய மறந்த இவ முந்தானைய மோந்து நான் மொப்பம் புடிச்சு நடந்த கன்னித்தீவு பொண்ணா கட்டெரும்பு கண்ணா கட்டு மர துடுப்ப போல இடுப்ப ஆட்டுறா இவ கள்ளுப்பான ஓதட்ட காட்டி கடுப்பு ஏத்துறா அப்புறம் நான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. வில்லனா நடிச்சிருக்கீங்க தெரியல கட்டத்துல என்ன எதுவும் பண்ணிடாதீங்கண்ணா. இல்ல இதுல ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன் நானு. சொல்லுங்கண்ணா. நம்ம படத்துல வந்து நான் கடவுள் ராஜேந்திர அண்ணன் வந்து ஒரு மிகப்பெரிய கேரக்டர் பண்ணிருக்காரு இந்த படத்துல. சூப்பர்ண்ணா. இது நாள் வரைக்கும் வந்து அவரை வந்து வேற வேற பரிமாணங்கள்ல நம்ம பார்த்திருப்போம். இப்ப நம்ம படத்துல மார்க்னு ஒரு கேரக்டர்ல வராரு. அந்த படம் செகண்ட் ஹாஃப்ல வந்து த்ரூ அவுட்டா வந்து அவர் வந்து காமெடி ட்ராக்ல நல்லா பெருசா வந்திருக்காரு. ஓகே ஓகே. பிளஸ் அது இல்லாம வந்து நம்ம படத்துல வந்து எம்எஸ் பாஸ்கர் அண்ணன், லொல்லு சபா சுவாமிநாதன் அண்ணன், பாண்டியராஜன் அண்ணன், நிறைய பேர் நிறைய கேரக்டர்ஸ் பட்டைய கலப்பிருக்கும். ஒரு பெரிய இது ஒரு பயங்கர காமெடி என்டர்டெயின்மெண்ட். இனிமேல் நான் கடவுள் ராஜேந்திர அண்ணன் பேர் வந்து மார்க்னே இனிமேல் பேர் மாறிடும். வாவ் சூப்பர். இவங்க எல்லாம் சொல்றது பார்த்தா இவனுக்கு தண்ணியில கண்டம் இருக்கிற படம் கண்டிப்பா பார்த்தே ஆகணும். சூப்பர் 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 சூப்பர். அப்படியே லக் கொடுத்துருங்க அவருக்கு. 80ஸ்ல விட்டுருந்த இப்பி என் பேண்ட்ல பிஞ்சிருச்சு ஜிப்பி. ஜீரோ 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 2000. எதா இருந்தாலும் ஏற்றுக்கணும். அந்த மனப்பக்குவத்தில் இருக்கணும். ரைட்டா? எல்லாரும் லக் வாங்கியிருக்காங்க. யார் அக்கவுண்ட்ல எவ்வளவு லக் இருக்குன்னு பார்க்கலாம். தீபக் 11,000, நேஹா 12,000, அடேங்கப்பா, சென்ட்ராயன் 9,000, ஓஹோ, and மோசஸ் 8,000. இருக்கிறதுல நீங்க தான் லிஸ்ட் கொஞ்சம் தான். ஆனாலும் தேங்க்யூ. இங்க வந்து உட்கார்ந்து என்ஜாய் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க, இல்லைன்னா டிஸ்டர்ப் பண்ணுங்க. ஓகே வாங்க. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. முருகக்கா, டேய் உங்க அக்கா இந்த படுறா, இது வந்து அவர்ரா ஷாருக் கான்ரா. டேய் நான் கிடையாதுடா, உங்க அக்கா நம்ம 2 பேரும் சேர்ந்து கண்டுபிடிப்போம்டா. என்ன மேடம் சொல்றீங்க? கூடவே போய் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு தான் திருப்பி வரணும். சரி, நான் இவங்க அக்காவை நான் கண்டுபிடிச்சி இவன்ட்டே கொடுத்துறேன். அது கரெக்ட். ஆமா, ஓகே ஓகேவா? சோ நம்ம மோசஸ் சார் எலிமினேட் ஆயிருக்காங்க. 3 பேர் எஸ்கேப் ஆயிட்டீங்க. அடுத்த ரவுண்ட் கேம் ரவுண்ட். கேம்னா எல்லாரும் குழந்தை மாதிரி விளையாடலாம், ஜாலியா விளையாடுறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? ரெடி. இந்த ரவுண்ட்ல பிக்கா இருக்கும். ஏன்னா ஒருத்தர் மேல ஒருத்தர் பெட் கட்டிட்டு ஒரு கேம் செலக்ட் பண்ணி அதுல ஜெயிச்சாதான் உங்களுக்கு காசு வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் தீபக். இப்போ யார் மேல பெட் கட்ட போறீங்களோ சொல்லுங்க, கேம் என்னன்னு சொல்லுங்க. அப்படியா? சரி, நம்ம சென்ட்ராயர் அவர்கள் மேல பெட் கட்டுறோம். எவ்வளோ? மினிமம் 1000. 5000. எனக்கே தலை சுத்துதே மேடம். இல்ல அவ்வளவு பெரிய அமௌண்ட் கட்டிருக்கீங்க. 5000. வெரி இன்ட்ரெஸ்டிங். உங்களுக்கான கேம் பால் பேலன்ஸ் பண்ணிடலாமா? கேம் எப்படி ஆனோன்னு டென்ஷனா இருக்கா? வெரி ஈஸி. 55 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். இந்த 55 செகண்ட்ஸ்க்குள்ள இந்த பால் கீழே விழாம காத்துலவே பேலன்ஸ் பண்ணணும் வித் 2 பேட்ஸ். அப்படியா? ஒரே 2 வாட்டி தட்டினா அவுட்டா? இல்ல அப்படி தட்டலாம், கண்டினியூஸா ஒரே பேட்ல தட்டக்கூடாது. ஒரு பேலன்ஸ்க்கு ஒரு பேலன்ஸ் தட்டலாம். ஓகே சூப்பர் மேடம். நீங்களே எனக்கு பதில் ஆடிடுங்களா? நான் எப்படி அவர் காசு கொடுக்க மாட்டாரு. Ready. Your time starts now. This is the French style. The French style. Kicking on. Kicking on. Kicking on. Kicking on. Nice. Kick
டென்ஷன் இருக்கோ இல்ல எனக்கு ரொம்ப டென்ஷனா இருந்தது இவர் வேற டைம் முடிஞ்சுதான்னா இல்ல லைட்ஸ் வந்து ஒன்ஸ் பார்த்த உடனே அந்த அப்படியே கிளார் ஆயிடுது. அதான் கஷ்டம் மேல போகும்போது. ஆனா சூப்பரா ஆடுனீங்க. Thank you. கட்ஸ்க்கு 5000 வாங்கிடுங்க. பாவம் அப்பாவி. சாரி மிஸ்டர் சென்ட்ராயன், ஐ அம் வெரி சாரி. சரி ஓகே, இந்த கையால எத்தனை பேத்துக்கு எவ்வளவோ கொடுத்துருக்கேன், உங்களுக்கு கூட தப்பே கிடையாது. வாங்க நேஹா. ஓகே. யார் மேல கட்டுறீங்க, எவ்வளவு கட்டுறீங்க? தீபக் கிட்ட கட்டுறேன். தீபக் கிட்டயா? 2000 and தீபக். யா. ஓகே, உங்களுக்கான கேம் கோலி விளையாட்டு. சோ இந்த கலர்ஃபுல் இது பாத்தீங்களா, இது சின்ன வயசுல நம்ம ஆடுவோம். ஆனா சின்ன அந்த பாட்டில் மேல இருக்கும். இந்த 3 கோலி இருக்கு, இப்படி போட்டுடுவேன். 55 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். இந்த 55 செகண்ட்ஸ்க்குள்ள இப்படி பேலன்ஸ் பண்ணிட்டு இப்படி. ஓகே. சோ 3 கோலி இந்த சென்டருக்கு வந்துடணும். ஓகே. இந்த மாதிரி 3 வந்துடணும். ஓகே, ரெடி. Your time starts now. ஓகே, 2000 கொடுத்துருங்க. லக் அப்படி இருக்கு தீபக்கு. பாத்தியா சென்ட்ராயன், காசு வரும்போது உங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்குறாங்க. போகும்போது மட்டும் உங்ககிட்ட வாங்கிடுறாங்க. ஏன் இது எதுக்கு? இதுக்கு ஒரு முடிவு வைக்கணும். வாங்க. யார் மேல பெட் கட்டுறீங்க? சரி, மேகா மேடம். எவ்வளோ? 4000 கட்டிடுறேன். சோ 4000 ஜெயிச்சிங்கன்னா 8000 ஆகும். ஆமா. சரி, உங்களுக்கான கேம் மங்கி வாக். உங்களுக்கு ஈஸி, வெரி சிம்பிள் சென்ட்ராயன். சொல்லுங்க. இந்த பால்ஸ் இங்க பாத்தீங்கன்னா ஒரு 8 இருக்கு. இங்க 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 எல்லாம் வச்சுட்டு மங்கி மாதிரி அந்த பால் கீழே விழாம பேலன்ஸ் பண்ணி 55 செகண்ட்ஸ்க்குள்ள 3 வாட்டி. 3 வாட்டியா? இப்படி ரவுண்ட் போடணும். ஈஸி, வெரி ஈஸி. சரி, பாக்க. சாதாரண வந்து 55 செகண்ட்ஸ் மேல ஆயிடுமா? ஆமா. வாங்க, இங்க வச்சுக்கோங்க. கால் செஞ்சு வச்சுக்கோங்க. Your time starts now. செல்ல தம்பி, மியூசிக் முடிஞ்சிச்சு. கொடுத்துருங்க 4000. பாத்தீங்களா, இதுக்கு மேல நம்ம என்ன சொல்ல முடியும், யாரை எலிமினேட் பண்ண போறோம்னு. ஒரு வாட்டி ஸ்கோர்ஸ் பாத்துலாம். தீபக் 18,000, நேஹா 14,000, சென்ட்ராயன் 0. எனக்கு தெரியும் நீங்க வேணும்னே தோத்து போயிட்டீங்க. கேட்டீங்கன்னா நான் ஸ்கூல்ல வந்து முட்டை வாங்கவே இல்லை.
அதுக்காக அதனால இங்க நான் முட்டை வாங்குவீங்களா? வாங்கிட்டேன். நான் நினைச்சேன் நேஹா மேல அன்புல பாவம் ஹீரோயின் ஃபீல் பண்ண கூடாது ஹர்ட் பண்ண கூடாதுன்னு விட்டுட்டீங்களோ? ஆமா 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 நல்ல பையன். ஆமா. அந்த ரெஸ்ட் போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா, போனால் போகட்டும் போடா. எப்பவுமே எலிமினேட் ஆகும்போது அந்த ஒரு என்ன சொல்லுவா ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். பரவாயில்ல, ரிலாக்ஸ் ஆகுங்க. அக்கா கட்டில கதறா இல்ல. எனக்கு தெரியும் உங்க 2 பேர்ல யார் வின்னர்னு தெரிஞ்சுக்கலாமா? லெட்ஸ் ஸ்டார்ட் ஃபைனல் ரவுண்ட். ராஜா ராணி. ஓகே, இப்போ நேஹா கிட்ட இருக்கு 14,000 and தீபக் கிட்ட இருக்கு 18,000. சோ ஹையஸ்ட் தீபக், உங்களுக்கு ஒரு gift. இது நானா கொடுத்த gift. இது வேணா வச்சுக்கலாம், இல்லனா நான் 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன், அதோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அங்க ராஜா இருக்காங்க, ஓகே. இந்த சைடு ராணி இருக்காங்க. இதோட பெட்டர் லக் அதுக்குள்ள இருக்குன்னு நினைச்சா செலக்ட் பண்ணி இது கொடுத்துருங்க, இல்ல இதே வேணும்னா வச்சுக்கோங்க. ஓகே, I'll go for ராஜா. ஓகே நேஹா, உங்களுக்கு 2 ஆப்ஷன், ஒன்னு பொம்மை ஒன்னு ராணி. 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 ராஜாக்கு ராஜா வேணும், ராணிக்கு ராணி வேணும். என்ன குழந்தையா எனக்கு பொம்மை கொடுத்துட்டீங்க? பரவாயில்ல, இதுக்குள்ள என்ன லக் இருந்தாலும் அது எனக்கு தான் சொந்தம். உங்க கைக்கு கொடுத்த லக் எனக்கு கொடுத்துட்டீங்க. சோ இதோட பெட்டர் லக் அங்க இருக்குன்னு நினைச்சீங்கல்ல, சோ அதுவும் பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் ராஜா கிட்ட எவ்வளவு இருக்குன்னு பாத்துடலாம். ராஜா ஜீ பூம்பா ஓபன் 40,000. So same page 40,000 40,000. Thank you. இப்போ வாங்க. ஜாஸ்தி இருக்கு போகுது. So அதோட ஜாஸ்தி இருக்கலாம், ஏன் டென்ஷன் ஆவறீங்க? ஓகே ராணி, லக்க 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 ஓபன். Oh my god. பாருங்க, Oh my god. நீங்க நேஹாவை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும்னு 4000 கொடுத்தீங்க. ஆனா இங்க 0 வந்துச்சு. என்ன பண்ணலாம்? ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல இப்போ. ஏன் பண்ண முடியாது? பண்றதுக்கு இன்னும் ஒரு சான்ஸ் இருக்கு. ஏன்னா கேம் இன்னும் முடியல, இப்பதான் ஆரம்பிக்க போகுது. ரியல் கிக் நீங்க பார்க்க போறீங்க. இந்த ரவுண்ட்ல ரெட் வந்தா கிக், கிரீன் வந்தா லக். ஓகே, நேஹா கிட்ட இருக்கு 14,000 and உங்க கிட்ட இருக்கு 58,000. சோ லீஸ்டா இருக்கிறவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் சான்ஸ். ஐயோ, நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த ட்விஸ்ட்ல சுத்துங்க, கிரீன் வந்தாதான் இதுல ஓகே அந்த லக் உங்க கிட்ட வரும். ஓகே. My god. Green. சோ நீங்க கவலைப்படாதீங்க, உங்க லக் உங்ககிட்ட வரணும்னா ஸ்ட்ராங்கா ப்ரே பண்ணி விசிற சுத்துங்க. கிரீன் வந்துச்சுன்னா உங்க லக் உங்ககிட்ட வந்துடும். ஃபைனல் சான்ஸ், அவ்வளவுதான். ஓகே, இதுக்கு மேல கேம் இல்ல. நமக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறீங்களா? கண்டிப்பா, கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு காசே. அப்படியா? நல்லா ப்ரே பண்ணி சுத்துங்க. ஓகே, வந்த வரைக்கும் லாபம். உள்ளே வெளியே உள்ளே 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 வெளியே. குருவாயூரப்பா கும்பிடுதா? குருவாரையப்பா. ரெட்டு வந்து குருவாயூர் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. கேரளாக்கு போய்
பாருங்க லக்கா கிக்க கேம் ஷோ ரொம்ப கிக்கான கேம் ஷோ. லக்கு கிக்கு மாறி மாறி கிக்கு கொடுக்கும். கடைசி வரைக்கும் வந்து இல்ல ஃபைனல்ஸ்ல போயிடுச்சு. கவலைப்படாதீங்க. சோ நேஹா Thank you. நீங்க தான் இந்த எபிசோட் வின்னர் with 58,000. Congrats. Thank you. இல்லடா அக்கா. Thank you. சோ நான் ஃபுல்லா என்ஜாய் பண்ணேன். நீங்களும் என்ஜாய் பண்ணீங்களா? அடுத்த லக்கா கிக்காவில் மறுபடியும் சந்திப்போம். அதுவரை keep smiling. Bye bye.